ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ரொம்பவுமே வந்து தமிழகத்துல ஒரு விஷயம் வந்து உலக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சென்னை அபிராமிபுரத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு வந்து சளி தொல்லையால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, அவங்க அம்மா வந்து ரொம்ப பாசமா வந்து அந்த குழந்தைக்கு சரியாகணும் அப்படிங்கிற நிலைமையில விக்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம நார்மலா வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா தேய்ப்போம். அந்த விக்ஸோட வந்து கற்பூரத்தையும் கலந்து அந்த 8 மாத குழந்தைக்கு வந்து தேய்ச்சிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனையில வந்து ஒரு உண்மை வந்து வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம். நான் முழுமையா சொல்லியிருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும். சென்னை அபிராமபுரம் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சளி தொல்லைக்காக விக்ஸ் அப்புறம் வந்து கற்பூரத்த கலந்து மூக்குல தடவின 8 மாத குழந்தை வந்து மூச்சு திணறல்னால உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் சோகத்தையும், அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில வந்து ஒரு திடீர் திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அபிராமிபுரம் டாக்டர் ராதாகிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த தேவநாதன் அப்படிங்கிறவருக்கு 8 மாத ஒரு பெண் குழந்தை வந்து இருந்திருக்கு. கடந்த சில நாட்களாவே வந்து குழந்தைக்கு வந்து சளி பிரச்சனை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில வந்து ஜூலை 13ஆம் தேதி வந்து மாலை குழந்தைக்கு வந்து சளி குறையணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து தேவநாதனும் அவங்களோட குடும்பத்தினரும் வந்து விக்ஸ் மற்றும் கற்பூரம் 2யும் கலந்து குழந்தையோட மூக்குல வந்து தடவியிருக்காங்க. இதை தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு குழந்தைக்கு வந்து திடீரென மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டதா வந்து தெரியுது. உடனே வந்து குழந்தைய வந்து எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா, தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும், குழந்தைக்கு வந்து ஜூலை 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை சுமார் 3 மணி அளவுல வந்து சிகிச்சை வந்து பலனின்றி வந்து குழந்தை வந்து இறந்துருச்சுங்க. குழந்தை வந்து சளி காரணமா உயிரிழந்துச்சா? அல்லது கற்பூரம் கலந்த விக்ஸ வந்து மூக்குல தடவுனனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துச்சா? அப்படிங்கிறது வந்து பிரேத பரிசோதனை முடிவுல தான் தெரியும். அப்படிங்கிற மாரி காவல்துறை சார்புலயும், அப்புறம் வந்து மருத்துவர்கள் சார்புலயும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான உறுதியான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஏற்கனவே வந்து சிறுநீரகம், அப்புறம் வந்து கல்லீரல்ல வந்து பாதிப்பு இருந்ததாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. குழந்தை வந்து பிறக்கும்போதே இந்த பிரச்சனை இருந்ததாகவும், ஆனா வந்து அ அ பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில வந்து போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி, காய்ச்சல் போன்ற தொந்தரவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு வீட்டு வைத்தியம் அப்படின்னு நீங்க எதையுமே வந்து பண்ணாதீங்க. அப்படிங்கிறதா இது வந்து இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம வச்சுக்கணும். பாவம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து ஏற்கனவே வந்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுனனால கூட அந்த குழந்தைக்கு வந்து அது மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாம். இதுக்கான முழு காரணம் வந்து மருத்துவர்களோட அறிக்கைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு உடனே ஆல்ரெடி இந்த மாதிரி உள்ள வந்து ப்ராப்ளம் இருந்தனால தான் வந்து குழந்தை வந்து இறந்திருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சார்பில வந்து கருத்து வந்து பதிவிட்டிருக்காங்க. எந்த விதமான தொந்தரவா இருந்தாலும் சரி, உடம்பு முடியலைனாலும் சரி, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம அந்த பூமிக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்கள வந்து உடனே வந்து நீங்க வந்து டாக்டர்ட்ட கூட்டு போய் காமிங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா, தயவு செஞ்சு வீட்டு வைத்தியம் எதுவுமே செய்யாதீங்க. இது வந்து ஒரு அறிவுரையா கூட எடுத்துக்கோங்க. ஆ ஆனா வந்து அந்த பெற்றோர்களோட நிலைமையில இருந்து பார்க்கும் பொழுது, ரொம்பவுமே வந்து இது ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே வந்து பதிவிடுறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே!